அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பேக்கிங் அப்போ நிறைய ஆர்கனைசர்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப சுலபமாக எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உள்ள நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டுனா ட்ராவல் பண்ணும்போது வீட்டில் இருக்க இருக்கப்பட்டது எல்லாத்தையுமே பேக் பண்ணுறது. ஆனால் நம்ம அங்கே போய் ஊரில் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளையும் தேடுறதுக்கு நிறைய டைம் ஆகும். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணி இந்த மாதிரி சுலபமாக பண்ணுறதுக்கு கற்றுருக்கேன். நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம், இன்றைக்கி நம்ம பேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் வந்து மறந்துடும். ஏன்னா நம்ம பேக் பண்ணுறது மட்டும் நம்மளோட வேலை இல்லை. வீட்டை விட்டு கிளம்பும்போது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். சிலிண்டர் ஆஃப் பண்ணுறதுலேருந்து, அன்னைக்கு குக்கிங்லேருந்து, என்ன சாமான் வீட்டில் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இப்படி நிறைய வேலைகள் இருக்கும்போது அந்த பேக்கிங் வந்து சில நேரங்களில் மறக்கும். அதனால ஃபஸ்ட்டு நாள் பண்ணாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பேக் பண்ணும்போது சும்மா எல்லாத்தையுமே ரஃப்பாக அந்த பேக்கை வந்து ஒரு ரூமில் வச்சு அதில் சும்மா தேவையுள்ள ட்ரெஸ் எல்லாம் ஞாபகம் வரும்போதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. தேவையுள்ள ஏதாவது ஒரு ஷூ வந்து வைக்க போகிறீங்க, ஒரு வளையல் வைக்க போகிறீங்கன்னா சும்மா ரஃப்பாக அந்த பேக் மேலேயே போட்டு போட்டு வைங்க. ஒரு ஓரமாக அதை வந்து ரூம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் வந்து பேக் பண்ணிங்க, எல்லாத்தையும் உள்ளே நீட்டாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எதுவுமே மறக்காது. உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பேக்கில் வந்து போடும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது லாஸ்ட் டைமில் நம்ம பேக் பண்ணுறா இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக பண்ணலாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போகிறா இருந்தாலும் சரி, இல்லை சுற்றி பார்க்குறதுக்காக ஊருக்கு போகிறா இருந்தாலும் சரி, எல்லா பொருளையுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு தேவையில்ல. அந்த ஊர்லேயே நம்மளுக்கு சில பொருள் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற பொருளை நம்ம இங்கேருந்து சுமந்து கொண்டு போக தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெரிய சைஸாக யூஸ் பண்ணுவோம். அதே வந்து நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா 10 ரூபா சோப்பு இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் நம்ம அங்கே ஊரில் போய் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். இல்லை கையில் எடுத்துகிட்டு வரணும்னா கூட எடுத்துகிட்டு வரலாம். இதுக்காக இங்கேருந்து டப்பாவை எடுத்துகிட்டு பெரிய சோப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வாட்டர் பாட்டிலுமே நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதனால் இங்கேருந்து போகும்போது ஒரு 1/2 லிட்டரு வாட்டர் பாட்டில் வந்து ஓகேவாக இருக்கும். நிறைய தண்ணி பிடிச்சிட்டு அதை வந்து சுமக்க வேணாம். இது வந்து உதாரணத்துக்கு சொல்லிக்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போதே நம்மளால் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களை பேக் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நம்ம பேக் பண்ணும்போது நம்ம ஊரில் போய் என்ன ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசித்து எடுத்து வைப்போம். ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது போகக்கூடிய ட்ரெஸ்ஸையுமே பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும். அது ரொம்பவே முக்கியம். நம்ம பேக் பண்ணுறதோடு சேர்த்து இதை வந்து வெளியிலே வச்சிடலாம். அந்த மாதிரி தான் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் பலாசோ, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சால் போட்டு இதை வந்து நான் வந்து ட்ராவல் போகும்போது போட்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதுக்கப்புறம் இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குன்றனால இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கழுத்து மட்டும் கொஞ்சம் ரொம்ப இறக்கமாக இருக்குன்றனால அந்த இடத்துல துணி கொடுத்து அம்மாவை தைக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தைச்சிட்டாங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நைட்டிக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர், இந்த மாதிரி 2 கலரில் வாங்கியிருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு என்னோடதை ஃபஸ்ட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களோடதை காமிக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நாள் ஃபங்க்ஷன், 2 நாள் வந்து அங்கே ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு வர்ற மாதிரி பிளான் இருக்குது. அதனால் ஃபங்க்ஷனுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்ஸும், மற்ற 2 நாள் வந்து கொஞ்சம் நார்மலாக வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி தான் பேக் பண்ண போகிறேன். இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நல்ல சுடிதார் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது அதுக்குள்ளே பெல்ட் ஏதாவது இருந்தாலோ அல்லது வந்து ஏதாவது இன்னர் வேர் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே அந்த கிளாத்துக்குள்ளவே வச்சு மடித்து வச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஒவ்வொன்றையும் தேடுற மாதிரி வராது. நான் வீடியோவுக்குன்றனால அந்த இன்னர் வேரை மட்டும் நான் காமிக்கல. ஆனால் பேக் பண்ணும்போது அதுக்குள்ளேயே இன்னர் வேர் வச்சு தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இதையுமே வந்து எடுத்து வச்சுக்கலாம். அயர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் அயர்ன் பண்ணி அந்த அயர்ன் பண்ணுற கிளாத்தை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடங்காமல் வைக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டன், அதனால் பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ண தேவைப்படாது. சிந்தட்டிக் காட்டன் சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து சுருக்கமாக இருந்தால் தான் அது போடும்போது நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணலை யார் ட்ரெஸ்ஸையுமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து சட்டை போடுறாந்தா வந்து அயர்ன் பண்ணுவேன். அவங்களுமே வந்து டிஷர்ட்டே வந்து வைக்க சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணுற வேலை இல்லை. ட்ராவல் பண்ணும்போது எப்படியும் வந்து சில கசங்க தான் போகுது. அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக மடித்து வைக்காமல் ஓரளவுக்கு அது நீட்டாக இருக்கிற மாதிரி மடித்து வச்சா போதும். இந்த மடிக்கிறதுக்குன்னு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஃபங்க்ஷனுக்கு போடுறது பார்த்திங்கன்னா இந்த சாரீ எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து கிராண்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த வெயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இந்த சாரியை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த லேஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா தான் தைச்சிருக்கிறாங்க. இந்த ப்ளவுஸ், அதுக்கப்புறம் இதுக்கு போடுற ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே இந்த சாரீக்குள்ளேயே வச்சு அப்படியே மடித்து நம்ம வச்சிட வேண்டியது தான்.
ட்ராவல் பண்ணி போன அடுத்த நாளே வந்து ஃபங்க்ஷன்றனால ஃபங்க்ஷனுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியும், அதுக்கு அடுத்தடுத்த நாள் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் நான் வச்சுருக்கிறேன். எனக்கான ட்ரெஸ் எல்லாமே இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் மடித்து. லாஸ்ட்டாக எல்லாரோடதையும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் பேக் பண்ண போகிறேன். இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து இது வந்து ஃபங்க்ஷனுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டிஷர்ட் அதுக்கப்புறம் லோயர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து அங்கே போய் போடுறதுக்கான ரஃப் யூஸ் ட்ரெஸ் டிஷர்ட் அதுக்கப்புறம் லோயர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பசங்களுக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிறேன். எடுக்க வைக்கும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கலையாமல் இருக்கிறன்றக்காக கொஞ்சம் வந்து வேறு மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். அதை எடுக்கும் போது காமிக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபேண்ட்டு போதும், நிறைய ஃபேண்ட்டு வந்து எடுத்து வைக்காதுன்னு தான் சொன்னாங்க. சரி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி போடணுன்னு எனக்கு விருப்பம். அதனால் நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு டிஷர்ட்டுக்கும். இல்லாட்டினா ஒரு ஃபேண்ட்டே வந்து ரொம்ப நாள் வந்து போட்டுக்கிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராக அங்கே போடுறதுக்கான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, என்னோடது பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு கிளம்பும் போது போடுவோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் கூடவே அவங்களுக்கும் கிளம்பும் போது போடுற ட்ரெஸ்ஸை வந்து ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற ட்ரெஸ்ஸை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டப்பை 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பெருசாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கலையாது. ஆனால் பசங்களுக்கு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா சீக்கிரம் கலைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு 2 ட்ரெஸ்ஸாவது எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறது நல்லது. பசங்களுக்குமே ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் வெயிட்டாக இருக்கிற மாதிரிலாம் பண்ணாமல் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபேண்ட் ஷர்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து மேலாப்பில் வைக்கணும். ஏன்னா போனோன்னு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறனால 2 பசங்க எனக்குன்றனால 2 பேருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக கட்டப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பேக் பண்ணும்போது காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. கலைஞ்சாலும் இதுக்குள்ளேயே தான் இருக்கும், நம்ம தேடி எடுக்கும் போது வசதியாக இருக்கும். இல்லாட்டினா இவனோடதும் அவனோடதும் கலந்துரும். சில ட்ரெஸ் வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், அதனால் கலந்துருன்றனால இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். பக்ரீத் ரம்ஜானுக்கெலாம் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஃப் யூஸ் தான் நான் அதிகமாக வாங்குவேன். ஏன்னா இப்போ வளர்கிறனால இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது ஒரு டைம் 2 டைம்லேயே பத்தாமல் போயிடுது, காசு வந்து வேஸ்ட் ஆகிடுறதுன்றனால நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக வாங்கிட்டு மற்றபடி இந்த டிஷர்ட்டு லோயர் இந்த மாதிரி ரெகுலராக போடுறதுல தான் அதிகமாக காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து பசங்களுக்கு வந்து நிறைய டைம் போடுற மாதிரி நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ மேலே வந்து ஃபங்க்ஷனுக்கு போட வேண்டிய கிராண்டான ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், இப்போ எல்லாமே எடுத்து மடித்து வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியதான். பசங்களுக்கும் ஊருக்கு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது போடுறதுக்கு மாதிரி ட்ரெஸ்ஸு சாஃப்டான ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். 4 பேருக்குமே தனியாக வந்து அதை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த சைடு பேக் பண்ண வேண்டிய ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எப்படி பேக் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பேக் ஒன்று எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 4 பேர் ட்ரெஸ்ஸுமே உள்ளே ஒரே இதில் வச்சிடலாம். ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே வச்சுட்டு மேலே வந்து ஃபங்க்ஷனுக்கு போட வேண்டியதை மட்டும் மேலாப்பில் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து உள்ளே வைக்க போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கின ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டேக் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அங்கே போய் ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி சிஸ்ஸர் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் அந்த டேக் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் நம்ம அங்கே போய் போடுறதுக்கு. ஒரு தடவை புதுசான ட்ரெஸ்ஸை நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தடவை போட்டு பார்க்குறது பெட்டர். அங்கே போய் வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து ரெகுலராக போகிற ட்ரெஸ்ஸும் மேலே ஃபங்க்ஷனுக்கு போகிற ட்ரெஸ்ஸும் வச்சுட்டு லாஸ்ட்டாக பசங்களோட அந்த 2 சின்ன கட்டப்பையும் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது கலையாது, அது கலைஞ்சாலும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா துண்டு மட்டும் வைக்கணும். அதுக்கப்புறம் இதோட பேக்கிங் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறையா கவரிங் ஜுவல்லர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். கோல்டு மட்டுமே வந்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு வளையல் மட்டும் கொஞ்சம் இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே கோல்டில் இருக்கிறதே போதும். நிறைய வந்து இப்போலாம் யூஸ் பண்ண பிடிக்கல, அதனால் வந்து அதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு இந்த முன்னாடி வந்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் பேக்கிங், பெரிய பேக் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கில் எப்படி பேக் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். கொஞ்சம் தலைவலி வந்து இந்த ட்ராவல் டைமில் வரும், அதனால் பார்த்திங்கன்னா கால்பால் இது பேராசிட்டமல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிருவேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் வந்து நிறையா சின்ன பையனாக இருக்கும் போது நிறைய வந்து இந்த மருந்து இதெல்லாம் டானிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். இப்போ பெரிய பையன் ஆனதுலேருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. பெருசாக எங்கள் வீட்டில் யாரும் டேப்லெட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து வைக்கல. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த மெடிசனுக்கும் தனியாக வந்து பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே வந்து நான் செட்டபிள் ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் செட்டஃபில்லோட அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அது 2 மட்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வேறு மேக்கப் ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதை ட்ராவல் பண்ணும்போது வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையுமே வந்து பேக்கில் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பர்ஸ் இருக்குது. இதில் மொபைல் அதுக்கப்புறம் காசு கார்டு இதெல்லாம் வந்து இதில் வந்து
வச்சுக்கிருவேன். அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிளான இது. அதுக்கப்புறம் சார்ஜர், அதுக்கப்புறம் கர்ச்சீப், அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் சொன்னேன் இல்லையா, அதை வந்து போகும்போது ஃபில் பண்ணிக்கிறணும். மேக்கப் ப்ராடக்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து குறைச்சிட்டேன். அதே மாதிரி கவரிங் நகைகளையுமே நிறைய வாங்குவேன். அதையுமே வந்து குறைச்சிக்கிட்டேன். அதனால் நிறைய பேக்கிங் வந்து குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கவர் இருக்கும் இல்லையா, பாலித்தீன் கவர், அதையுமே வச்சுருக்கேன். வாமிட்டிங் ஏதாவது வந்தால் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. துண்டுமே வந்து உள்ளே வச்சுருக்கிறேன். 3 நாளைக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எல்லா பொருளும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.